வி ஆர் இன் சினிமா. நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கலை உலகத்துக்குள்ளே இருக்கோம். ஏன்னா என்டர்டெய்னர்ஸ் அதை தான் இங்கே வேணுமே. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான். எல்லாராலையும் இப்போல்லாம் வந்துட முடியாது. அட ஆமாம் மாமா, இப்போல்லாம் கல்யாணத்தில் வரதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இது உங்களுக்கான விஷயங்க. நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட கேட்குறீங்க? நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதுனாலும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் அடுத்த நொடியில் நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன நாட்டுக்கோழி சொல்லு. நான் நிறையா தப்பு பண்ணுவேன். அந்த தப்பை வந்து ஆன் ஸ்பாட்டில் பிடிப்பார். என்ன பண்ணுறீங்க, ஏன், எதுக்கு, மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே டயத்தில் நம்ம அந்த இடத்துலையே மாற்றி அதை கரெக்ட் பண்ணி அடுத்ததுக்கு போவோம். எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நிறையா பேர் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கடவுளோட பிளெஸிங்கும் இருக்கணும். அதை தாண்டி நம்மளோட குரு எப்படி அமையணுங்கிறதுலையும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, பண்ணுறீங்களா சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், ஒரு பைலட் மூவி ஒன்று பண்ணணும். ஹாய், குட் ஈவினிங். குட் மார்னிங்கில் ஆரம்பித்து குட் ஈவினிங்கில் இருக்கோம். இப்போது ஆஃப்டர் லஞ்சில் வந்து நம்ம வந்து லிப் சிங்க்ரோனைசேஷன் கண்டினியூ பண்ணுறோம் செஷனு. வினோத் சார் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மயக்கும் ஆற்றல் உள்ள ஒரு மனிதர் அவர். ஆமாம், உருவத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறீங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது வந்து அவர் வந்து மயக்க மருந்து கொடுக்குற ஒரு மருத்துவர் அவர். ஓகேவா? உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹலோ சார், என் பேர் வினோத். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். நான் வந்து அனஸ்தீஷியா முடிச்சிருக்கேன். ஸோ மயக்க மருந்து கொடுக்குறது தான் என்னோடய வேலை. புரியுதாப்பா நான் என்ன சொன்னேன்னு? அது இல்லாமல் சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மயக்கும் துறைக்கு வந்திருக்காரு. கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ். எல்லாருக்குமே இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த கிளாஸ் வாங்க, தமிழ்னால் என்னன்னு தெரியும் ஃபஸ்ட் திங். அடுத்தது எண்கள். இதை வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாலாம் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் என்ன தான் படிச்சிருந்தாலுமே இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த எண்களோட உச்சரிப்பு எப்படிங்கிறது இங்கே தெரியும்.